இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அப்பாடா, பொங்கல் வந்தாச்சு. எனக்கு என்னப்பா, ஒரு வாரம் முன்னாடியே நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி டஸ்ட்டெல்லாம் போக்கி வச்சுட்டு, பூஜை ஜாமான்லாம் முதல்லே நான் எல்லாமே அலம்பி வச்சுட்டு எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். இன்றைக்கி என்னோடய வேலை குளித்து கிளம்பி பொங்கல் வச்சு சாமிக்கு படைக்கிறது, இது மட்டும்தான் என்னோடய வேலை அப்படின்னு எங்கள் அம்மா பிளான் பண்ணி எங்கள் அம்மா எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் நான் என்ன பண்ணேன், நான் காலையில் எழுந்திரிச்சு தான் வீடு வாசல்லாம் கழுவி கூட்டி இவங்க எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருந்தேன். என் வீட்டில் இவங்களும் கொஞ்சம் வேலை சேர்ந்து பார்த்ததுனால வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஒரு 9:30 10 o'clock போலலாம் நாங்களும் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு அம்மா என்னை அடிச்சாங்க. நான் திட்டினேன் உன்னை, ஏண்டா ஒரு டம்ளரில் குடிக்கிற அதை கூட ஒழுங்காக குடிக்க முடியாதான்னு திட்டினேன். அதை ஊற்றி இருக்கிறது ஃபுல்லாக பார்த்து ட்ரெஸ்ஸை கலட்டுனோன்னு அழுக. அதனால தான் நான்லாம் ஒன்றுமே பண்ணலை. நான் நினைச்சேன் நீங்க அடிச்சிட்டாங்க. அப்பாடா சூப்பர்னு சொன்னாங்க. அப்பா லேக்னு சொன்னல. ஃப்ரெண்ட்ஸ் பை, தேங்க் யூ சொல்லுங்க. இந்த சம்பவம் பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நடந்துச்சு. கௌஷிக்கு ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சுட்டு பார்க்குற பொங்கல் அப்படிங்கிறதுனால அவனுக்கு பொங்கல் பொங்கி வரதே ராக்கெட் சயின்ஸ் அளவுக்கு நாங்கள் கவுண்ட் டவுன் கொடுத்துட்டு இருந்தோம். 4 5 6 7 8 9 10 11 12 14 16 எனக்கு மகளா பொங்கல் சொல்லணும். மா எனக்கு பொட்டு வைக்கல. உனக்கு வச்சு விட்டனே அது பொட்டு. ஃபைனலி பொங்கல் குழம்பும் ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட படைச்சிட்டு பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்டாச்சு. சாமி கும்பிட அதுக்கப்புறம் என்ன, ஃபோட்டோ ஷூட் தான். ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து முடிச்சுட்டு, நம்ம வீட்டில் தான் பொங்கல் வச்சா காலையில் பொங்கல், மதியம் பொங்கல், நைட்டு பொங்கல் அப்படின்னு ஆகிடும். அதனால் கொஞ்சமாக பசங்களுக்கு மட்டும் சாப்பாடு வச்சேன். 2 மணி ஆச்சு, 3 மணி ஆச்சு, யாருக்குமே சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி வடைக்கு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு அரைச்சேன். இந்த கேப்பில் மேம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கரும்பு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்நாக்ஸ்க்கு கடலை வச்சுட்ருக்கேன். அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்கறதுக்கு பொங்கல் மட்டும் கொண்டு போய் கொடுத்தா ஒரு மாதிரி இருக்கும் எப்போயுமே. அதனால் யோசிச்சுட்டு பொங்கலோட நான் வடையும் சேர்த்து கொண்டு போய் கொடுப்பேன். ஸோ அதனால் வடைக்கு போட்டிருந்ததை வடையும் செஞ்சுட்டு சட்னியும் செஞ்சுட்டு, எனக்கு எப்பயுமே உளுந்த வடை ரொம்ப பிடிக்கும். பட் உளுந்த வடையை எனக்கு கண்டிப்பாக ஏதாவது சட்னியோடு சேர்த்து சாப்பிட தான் முடியும். ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு நெய்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. டைம் நைட் ஆகிடுச்சு. இதோட என்ன சாப்பிட்றது அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தோம். ஸ்நாக்ஸ்க்கு கடலை வச்சுருந்தேன். பட் கடலை ரொம்ப யாரும் சாப்பிடாதனால அதே டின்னருக்கு வச்சுட்டு முடிச்சாச்சு. இப்படி தான் என்னோட தை திருநாளை நான் செலிப்ரேட் பண்ணேன். நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பை பை ஃப்ரம் பிரியா.